பிப்ரவரி 23 இன்றைய புனித பொலிகார்ப். இவர் கிபி 69ஆம் ஆண்டு பிறந்தவர். நற்செய்தியாளரான புனித யோவானின் சீடர். அவராலே கிபி 96ஆம் ஆண்டு ஸ்மிர்னா நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக உயர்ந்த பிறகு ஏராளமான பணிகளை ஆற்றினார். பொலிகார்ப் காலத்தில் தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவியிருந்தன. அவற்றையெல்லாம் நம் புனிதர் மிகவும் துணிவுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். இவர் காலத்தில் வேத கலாபனையும் அதிகமாக நடைபெற்றது. அத்தகைய துன்பத்தில் மக்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். சில காலம் மறை மாவட்டத்தை விட்டு தலைமறைவாக வாழ வேண்டி இருந்தது. அப்போது ஒரு காட்சி கண்டார். அதில் இவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவரது தலையணை தீப்பற்றி எரிந்தது. அதிலிருந்து தாம் தீயில் போட்டு எரிக்கப்பட போகிறோம் என்பதை அறிந்து கொண்டார். சில நாட்களுக்கு பின் அவர் இருந்த இடத்தை படை வீரர்கள் கண்டறிந்து கைது செய்ய வந்தனர். வந்தவர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். இதனால் படை வீரர்கள் நெகிழ்ந்து போயினர். ஆயினும் அரச கட்டளை கட்டாயமாக நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். அரசன் முன் அவரை நிறுத்தினார்கள். அரசன் அவரிடம், இயேசுவை மறுதலித்துவிட்டு சீசருக்கு வணக்கம் செலுத்து, நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். பொலிகார்ப் மறுத்துவிட்டார். விறகுகளை அடுக்கி இவரை அதன் மேல் கிடத்தி நெருப்பு மூட்ட அரசர் ஆணையிட்டார். ஆனால் நெருப்பு அவரை ஒன்றும் செய்யவில்லை. இதனால் கோபமுற்றவர்கள் அவரை வெளியே இழுத்து ஈட்டியால் குத்தி கொன்றார்கள்.